ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் கொஞ்சம் திக்கலாக இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் புளி நம்ம கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி நல்லா அலசி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு நமக்கு தண்ணி போதுமானது. இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுட்டேன். இதில் 2 ஸ்பூனு மீன் மசாலா தூள் சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூனு ஜீரக சோம்பு தூள் சேர்த்துக்கிட்டேன். பாதி தக்காளி இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா கரைசல் ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம பாதி தக்காளி கரைசலில் சேர்த்துட்டோம். பேலன்ஸ் 1.5 தக்காளியை இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக நான் இறால் சேர்த்துக்கிட்டேன். இறால் இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாசனம் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானது 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள். இது 2ஐயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கரைசலை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி விட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு மாங்காய் இன்னும் டேஸ்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். மாங்காய் வெந்து ரெடியாக இருக்கு. மாங்காய்லாம் வெந்து குழம்புலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இது நம்ம பொடி மீன் அப்படிங்கிறதுனால குழம்புலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மீனை சேர்க்கணும். அதாவது ரொம்ப கொதிக்க விட்டு மீன் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படி ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் கரைஞ்சி போயிடும். அதனால் ஆனம்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீனை சேர்த்து ஒரு கொதி விட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு மீன் போட்டு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே மல்லி இலை தூவிட்டுக்கலாம். மல்லி இலை போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாசமும் நல்லாயிருக்கும். சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரொம்பவே சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சோறில் நெத்திலி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சாப்பிடும்போது மழையோட நெத்திலி மீன் குழம்பு சுட சுட சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஓகே, தேங்க்யூ.